வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரதீஸ் கிச்சனில் கொள்ளு துவையலும் ரசம் அப்புறம் பொரியல் இது மூணும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. கொள்ளு ஒரு ஓவர் நைட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைனா ஊற வைக்காமல் அப்படியே போட்டு ஒரு உப்பு போட்டு ஒரு 10 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. தனியாக ஒரு பிளேட்டில் ஆற வச்சுருங்க. கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் வரக்கொத்தமல்லி தனியா போட்டுட்டு சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுருங்க. வரமிளகா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு 10 மிளகா போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா வணக்கிட்டு பூண்டு ஒரு 10 பல் போட்டுக்கோங்க, தோல் உளிச்சது. நல்லா வணக்கிட்டு அது வணங்கின உடனே வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அது வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சு வணக்கி ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து ஆற வச்சுக்கோங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி தழை போட்டு எடுத்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சுக்கோங்க. மிக்சியில் வெங்காயம் வணக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டு ஃபஸ்ட்டு நல்லா கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி ஓட்டிக்கோங்க. அப்புறமா அந்த கொள்ளு தண்ணி வடிச்சிட்டு ஆற வச்சுருக்கோம் இல்லையா, அது போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஓட்டி கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. மறுபடியும் கடாயில் ஆயில் ஊற்றிட்டு இதில் கடுகு போட்டுட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வரும்போது ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் பொரிஞ்ச உடனே கருவேப்பிலையை போட்டு அதை எடுத்து சட்னியில் கொட்டி பரிமாறுங்க. இதுதான் கொள்ளு துவையல். இது உடல் எடை குறையறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். இது வீக்லி 2 days நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம் ரெகுலராக. அடுத்தது நம்ம இப்போது துவையல் செய்ய போகிறோம். அதுக்கு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம் 2 குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா பொன்னிறமாக வதங்கின உடனே இன்னும் ஆற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதே கொள்ளு தான் இது. அதை இதில் போட்டுட்டு நல்லா கிளறிட்டு தேவையான அளவு தேங்காய் துருவல் போட்டு கிளறி எடுத்து சர்வ் பண்ணுங்கள். இதுதான் கொள்ளு பொரியல். இது சுண்டல்னு சொல்லலாம். இதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ரசம் வைக்க போகிறோம். அதுக்கு ஜாரில் ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு 20 பல் பூண்டு, அடுத்தது மிளகா வரமிளகான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது ஒரு 5-6 போட்டுக்கலாம். இல்லைனா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நான் தக்காளி ஒரு சின்னதாக இருக்கிறதுனால 4 தக்காளி சேர்த்துருக்கேன். பெருசாக இருந்தால் நீங்கள் 3 தக்காளி கூட சேர்த்துக்கலாம். வரக்கொத்தமல்லி தனியா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. புளி கொஞ்சமாக கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு காஞ்ச உடனே கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டுருங்க. கருவேப்பிலை போட்டு பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் அந்த அரைச்ச விழுது இருக்கு இல்லையா, அதை போட்டுட்டு பெருங்காயம் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டே எண்ணெயில் நீங்கள் பெருங்காயம் போட்டுக்கிறதுனாலும் சரி. கொள்ளு நம்ம வேகும்போது இந்த தண்ணி கிடைக்கும் பார்த்தீங்களா, அதை தான் நான் தனியாக ஒரு பாத்திரத்தில் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இது வச்சு தான் நம்ம கொள்ளு ரசம் வைக்க போகிறோம். இந்த தண்ணியிலேயே நம்ம புளி தண்ணி இருக்கு இல்லையா, கரைச்சி வச்சுருக்குது, ஒரு எலுமிச்சை பழ அளவு புளி எடுத்து அதை தண்ணி கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா வணங்கிருச்சு மசாலா. இப்போ கொள்ளு தண்ணியில் நான் புளி தண்ணியை கலக்கிறேன். கலந்துட்டு இந்த இது வணக்கி வச்சுருக்கோம்ல, அதில் ஊற்ற போகிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதில் கருவேப்பிலை கொத்தமல்லி தூவிட்டு நுரக்கட்டி வரும்போது ஆஃப் பண்ணி எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். இதுதான் கொள்ளு ரசம். இது கொள்ளு சூப்னு சொல்லிக்கலாம். சளி இருமல் அதிகமாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி வச்சு குடித்தோம்னா அது உடனே சரியாயிடும். இப்போ கொள்ளு ரசம் நமக்கு ரெடி. இது 3 ரெசிபீஸும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.